பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கிறார்ன்றது நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி என்றால், பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம், அந்த தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சத்தியமாய் இருக்கிறது என்று நமக்கு அறிந்த ஒரு உண்மை. ஆகையால் இந்த வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். வேதத்தின் மேல தியானமாய் இருந்து தேவனுடைய வார்த்தையை வேதாகமத்தில் எடுத்து வாசிக்கிறதும், வேதத்தை தியானிக்கிறதும், அது மேல தாகமாய் இருப்பதும், அதை ஆராய்ச்சி செய்வதும் என்ற அந்த தாகம் கொண்டிருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இருக்கிறார்கள், அவங்களோட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதே வேதத்தின் மேல தாகமே இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை தான் வேதத்தை எடுக்கிறது, அதுவும் வாசிக்கிறது இல்லை, அதை தியானிக்கணும்னு ஆசை இல்லை, அந்த வார்த்தையின்படி நடக்கணுன்ற ஒரு துளி எண்ணமும் இல்லாதவங்க பரிசுத்த ஆவியானவருக்கு விலகி தூரமாய் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆகையால் நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்கன்றது தெளிவா நீங்க அடையாளம் கண்டுபிடித்து கொள்ளலாம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்படியாகவும் சகல சத்தியத்துக்குள்ளும் வேதத்தின் வார்த்தையின் மூலமாக உங்களை வழிநடத்தும்படியாகவும் நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். ஜெபிக்க ஜெபிக்க நீங்களே கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் அதை ஆராய்ச்சி செய்வதற்கும் அதன்படி கீழ்ப்படிந்து வழி நடப்பதற்கும் உங்களுக்கு அந்த ஆசையும் எண்ணமும் வரும். பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக உங்களை வழி நடத்துவார். ஆமேன்.